தூய சக்தியா தீய சக்தியா சண்டை போட்டுருக்கு இடையில குறுக்க வந்துச்சு இந்த பராசக்தி. அரசியல் ரீதியாக சண்டை போட்டுக்கிட்டா சரி, அப்படியே திருப்பி இங்கே சினிமாவில் சண்டை போட்டுட்ருக்காங்க. ஜனநாயகனா பராசக்தியா அரசியலில் எதுக்கிறதுக்கு திமுக கட்சிக்காரங்க இருக்காங்க. அதே மாதிரி சினிமாவில் தளபதி விஜய் இருக்கணும்ல, அதுக்கு தான் இந்த பராசக்தி படத்தை இறக்குறாங்களாம். தளபதியை பற்றி ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவுக்கும் சரி எல்லாத்துக்குமே தெரியும். அவருடைய படங்களை எவ்வளோ கலெக்ஷன் அள்ளும்னு. அவரோட யார் போட்டி போட்டாலுமே கண்டிப்பாக வசூல் அதிகம். ஜனநாயகம் படம் வந்து பார்த்திங்கன்னா தளபதியோட கடைசி படம் ஜனவரி 9 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அதுக்கு போட்டியாக 10 பராசக்தி வருது. பராசக்தி படம் என்ன மாதிரி கதைன்னு முன்கூட்டியே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி இந்து திணிப்பு போராட்டம் இது ஒரு கதை. ஜனநாயகம் படம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பகவந்த் கேசரி படத்தோட ரீமேக்கு. அது கன்ஃபார்மாக, ஆனால் எனக்கு தெரிஞ்சு அப்படி அந்த டச் இருக்குது. ஏன்னா பகவந்த் கேசரி படம் பார்த்துட்டேன். ரொம்ப மொக்க படம்லாம் இல்லைங்க, சூப்பர் பிளாக் பஸ்டர் கிட்டு நல்ல படம். அதில் ஓவர் பில்டம் சீனில் எந்த சீன்லாம் பாலையா அருமையாக நடிச்சிருப்பார். அதே மாதிரி தளபதி இந்த படம் ஜனநாயகனில் கண்டிப்பாக நடிச்சிருப்பார். கடைசி படம் கட்சி வினோத் எப்படி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம். டீசர் வந்து பார்த்திங்கன்னா 1 இல்லை 26 ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். 2 படமே வரட்டும். ஆடியன்ஸுக்கு எது பிடிக்குது அதை பார்க்கட்டும். எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாமல் தண்டப்பட்டு. இது தளபதியோட கடைசி படம். ஒட்டுமொத்த எதிர்பார்ப்புமே ஜனநாயக படத்தில் தான் இருக்குது. இட்லி கடன் ஒரு படம் வந்துச்சு, அது வந்ததும் தெரியல போனதும் தெரியல, எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் தனுஷா மேலே தனிப்பட்ட ஏதோ எதிர்ப்பு கருத்துலாம் இல்லை. தனுஷா தளபதி சார் 2 பேர் நல்ல நண்பர்கள். அந்த தயாரித்து யார் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த கடுப்பில் தான் யாருமே போகலை, வந்ததும் இல்லை போனதும் இல்லை. அதே மாதிரி தான் பராசக்திக்கு நிலைமை அந்த மாதிரி வரும். இதுக்கிடையில் ஜனவரி 23 அஜித் சாரோட மங்காத்தா ரிலீஸ் பண்ணாலும் எல்லாம் தளபதி சுற்றி நடக்குது. அரசியல் இங்கேயும் அரசியல் தான். எத்தனை படம் வந்தாலுமே தளபதி விஜய் பயப்பட மாட்டார். அவரே விரும்புவார், என் படம் வரட்டும், எல்லா படமே வரட்டும், பாருங்கள் பிடிச்சிருந்தா பாருங்கள், அதை தான் சொல்லுவாங்க. அதனால் சண்டை போடாமல் நம்ம தளபதி படத்தை போய் என்ஜாய் பண்ணுவோம். மக்களே முடிவு பண்ணுங்க இந்த படம் ஜெயிக்கும்னு. அதுக்கு எதுக்கு நாம ஏன் சண்டை போட்டுக்கிட்டு? இப்போ நம்மளை தான் கலாய்ப்பேன். ஒரு சின்ன பையன் கூட போய் 3 ரூபாய்க்கு இவ்வளோ பயப்படுறேன், நம்மளை தான் கலாய்ப்பாங்க. அதனால் விட்டுருங்க. ஜனநாயகம் படம் தான் கன்ஃபார்மாக பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும். ஏன்னா ஒரு மாஸ் நடிகருக்கு அடுத்து எந்த படம் வந்தாலுமே அது தளபதி படம் தான் ஜெயிக்கும். கலெக்ஷனில் நம்பர் 1 அவர் தான்.